ஃப்ரெண்ட்ஸ், இந்த சண்டே அடுப்பில் நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அகலமான பாத்திரத்தில் 150 ml நல்லெண்ணெய், கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்து, பெருஞ்சீரகம் பொரிஞ்சு வந்த பிறகு நல்லா 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்து வதக்கின பிறகு 10 பச்சை மிளகாய், 2 பழமான தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு கை நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கி வந்த பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை, நல்லா 1.25 கிலோ நாட்டுக்கோழி சேவலை நாங்கள் சுத்தம் பண்ணி எடுத்துருக்கோம், அதையும் சேர்த்துட்டு நாட்டுக்கோழி நல்லா தண்ணி பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு டிஃபன் பாக்ஸ் அளவு ஒரு 3/4 பங்கு அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூளை சேர்த்துக்கோங்க. விருப்பப்பட்டால் கொஞ்சமாக கரம் மசாலா மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஒரு 1 லிட்டர் அளவுலேருந்து 1.5 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதித்து வந்த பிறகு பாருங்கள், கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க. தேங்காயெலாம் நான் அரைச்சி இன்றைக்கி சேர்க்கலை, வெறும் மிளகாய் தூள் மட்டும் தான் சேர்த்து கொதிக்க வச்சோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு இறக்குனிங்கன்னா செம்ம டேஸ்ட்டான நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.